Hi friends, welcome back to my channel Nepali Punnu Sanu. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ரிஷப்க்கு வந்து 1.5 வயசு தடுப்பூசி வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டுருக்கேன், ரெடி ஆகிட்டுருக்கேன். எப்போயுமே ரிஷப் வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கான், 8:30 ஆகிடுச்சு. ஸோ 10 o'clock வந்து 10 o'clock வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வரணும். எத்தனை ஊசி போட போகிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஊருக்கு கிளம்பணும். ரிசல்ட் ரெடி வந்து வேலைக்கு போயிருக்காரு, வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஏந்திரிக்கல ரிசல்ட். நான் வந்து ரெடி ஆகிட்டேன், ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். வண்டி வேறு இல்லை, நடந்து தான் போகணும். நடந்து போனால் 5 minutes ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் செம்மையாக கொளுத்துது, இப்படிதான் போக போகிறோன்னு தெரில. ரிசர்வ் எழுந்திரிச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு தடுப்பூசி அட்டை வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில, அது தேடணும். தேடிட்டு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஆன் பண்ணியிருக்காங்க, மோட்ரு தண்ணி. சவுண்டு கேட்குதா? இந்த தண்ணி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தண்ணி போல். நான் கூட உப்பு தண்ணி நினச்சேன். நல்ல தண்ணி, சமைக்கலாம், குடிக்கவும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் குடிக்க மாட்டோம். ஆனால் சூப்பராக இருக்குது தண்ணி. குடிக்கிற தண்ணி தான், உப்பு தண்ணி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் உப்பு தண்ணி வந்துச்சு, இந்த வீட்டில் வந்து இது குடிக்கிற தண்ணி, நல்ல தண்ணி தான். மோட்ரு ஆன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் 5 minutes ஆன் பண்ணுவாங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்னும் ரிசர்வ் தூங்கிட்டே தான் இருக்கிறான், எப்போ எழுந்திருப்பான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், தடுப்பூசி அட்டை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறோம். இப்போ வந்து டைம் 9:30 ஆகுது. கொஞ்சம் லேட்டாக போகலாங்கிற வேண்டாங்கிறாரு. இப்போ கொஞ்சம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வேறு வெனஸ்டே அன்றைக்கி தான் குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுவாங்க. நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு வந்து எல்லா தடுப்பூசியும் போடுங்க. நான் வந்து ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டலில் போடுற ஊசிலாம் போடலை, ஒன்லி கவர்மெண்ட் தான். பெரிய பாப்பாவுக்கும் ஒரு ஊசி தவறாமல் போட்டேன், ரிசப்க்கும் எல்லா ஊசியும் தவறாமல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் 2வது வருஷம் நினைக்கிறேன் ஊசி போடுறது. இப்போ வந்து 1.5 வயசு ரிசப், 2 வயசில் திரும்ப ஊசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 11/6/2025 ஜூன் மாதம் இது எல்லா ஊசியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1.5 வயசு ஊசி. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம், ரிசர்வும் ரெடி ஆகிட்டா, எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செம்ம கூட்டமாக இருக்கும். ரிசர்வ் டேடி சீக்கிரமாக போகலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற வேலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வர போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பேருமே தோசை சாப்பிட்டோம். அதனால் இப்போ கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் செம்மையாக அடிக்குது, நடந்தே தான் போகணும். கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸு, ஹாஸ்பிட்டல் எல்லாமே கிட்ட தான். ஹாஸ்பிட்டலில் எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரில, பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரிசப் இவனுக்கு தான் ஊசி போட போகிறோம். ரிசப் ஊசி போட போகிறாங்க, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. ஒரு ஊசி போட போகிறாங்களா, 2-3 ஊசி போட போகிறாங்களான்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மாடியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ்.
எங்கே வந்திருக்கீங்க? இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் வந்தேன். மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கக்கா? 10,000 ரூபா. மந்த்லி காசு இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மந்த்லி கட்டலன்னா 10,000 ரூபா போட்டோம். ஆமாம் ஆமாம், கண்டினியூஸாக மந்த்லி வந்து 10,000, பாப்பா பேரில் வந்து 1,000. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் இங்கே போட மாட்டோம் ஊசி, உங்கள் ஏரியாவில் இருக்க பால்வாடியில் தான் போடணும்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பிச்சுட்டாங்க. இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க பால்வாடி ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்திருக்கோம். என்னோடய பாப்பாவும் இந்த பால்வாடியில் தான் படித்தான் சின்ன பிள்ளையில். இப்போ ஊசி போட்டு வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நர்ஸ்லாம் வருவாங்கன்னு தெரில, வந்ததுக்கப்புறம் போட்டு போக வேண்டியதான் ஊசி. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பால்வாடி உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இப்போ ரிசர்வ்க்கு ஊசி போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளில ஓடி வந்துட்டேன், பயமாக இருக்குன்ட்டு. அழுவான். ஒரே ஒரு ஊசி தான் நான் போடணும். அழுவ போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் அழுதுகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரிசர்வ் கையில் ஊசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே செவப்பாக இருக்குது. காலில் காமிங்க. ரொம்ப செம்மையாக அழுதான் ஃப்ரெண்ட்ஸ், கையில் போடும்போது காலில் போடும்போது. ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டோம், ஐ மீன் பால்வாடியிலேருந்து வந்துட்டோம். ரிசர்வ்க்கு ஊசி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலில் ஒரு ஊசி, கையில் ஒரு ஊசி, 2 ஊசி போட்டாச்சு. செம்மையாக அழுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்த உடனே நல்லா தூங்கினான். தண்ணி குடித்தா தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக தூங்கினான். இப்போ வந்து விளாண்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக விளாட்றான். ஃபீவர் வரல. நர்ஸு சொல்லியிருந்தாங்க ஃபீவர் வந்துச்சுன்னா பேராசிட்டமல் டானிக் கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு ஃபீவர் வரல ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விளாண்டுட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எந்த வேக்சினும் விடாமல் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கும் ரிசப்க்கும் வந்து எல்லா ஊசியும் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைவேட்டு ஹாஸ்பிட்டல் ஊசி என்னன்னு தெரில, அது எனக்கு தெரில. ஏன்னா ரிசப்பும் பாப்பாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பிறந்தாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஊசி எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா. அதனால் இப்போதைக்கு எல்லா ஊசியும் போட்டுட்டோம். ரிசப் வந்து இனிமேட்டுக்கு 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. பாப்போம் 5 வயசு வரும்போது நேபாளிலேருந்து இந்தியா கூப்பிட்டு வந்து இன்ஜெக்ஷன் போடலாம். ஏன்னா நேபாளில் வந்து ஃப்ரான்ஸு அங்கேயே டெலிவரி பண்ணால் எல்லாமே தெரியும், எப்போ ஊசி போடணும் எல்லாமே தெரியும். என்னோடய 2 பேபியும் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க. அதனால் எனக்கு அவ்வளோக்கா நேபாள் பற்றி தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாப்பாவை வந்து இந்த தடவை கூட்டிகிட்டு வந்துட்டு 5வது வருஷம் ஊசி போட்டோம். 5 வயசு ஊசி போட்டாச்சு. ரிசப்பையும் அதே மாதிரி தான் பண்ணோம். 5 வயசு ஆனதுக்கப்புறம் 3 பேர், ரிசப், நானும் இஷிகா பாப்பா 3 பேரும் வந்து இங்கே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு 5வது வருஷம் ஊசி போட்டுட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஊசி போடலான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து வெனஸ்டேங்கிறதுனால இன்றைக்கி பால்வாடி ஃப்ரெண்ட்ஸு அவங்கவுங்க ஏரியா பால்வாடியில் வந்து ஊசி போட்டாங்க. ஹாஸ்பிட்டலாக இருந்தால் ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கும். பால்வாடிங்கிறதுனால ஒரு குட்டி பேபி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிசப் 2 குழந்தைங்க தான் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10:30 மணி வரைக்கும் யாருமே வரல. ரிசப் அண்ட் ஒரு பாப்பா இருந்தாங்க. அந்த பாப்பாவுக்கு வந்து ஒன்லி 45 டேஸ் தான் ஆயிருந்துச்சு. 2 பேர் ஊசி போடுறதுனால சீக்கிரமாக போட்டாங்க. டக்குன்னு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து என்னை சின்ன பிள்ளைகள் வந்து பால்வாடி படிக்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் யார் வந்து பால்வாடி படிச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா எங்கள் அக்கா சொல்லுவாங்க, நான் பால்வாடி போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அழகாக மேக்கப் போட்டு நல்லா சூப்பராக போவேன்னா, பால்வாடியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது மூக்குலேருந்து சளி அதெல்லாம் கச்சா முச்சான்னு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த நிலைமைக்கு வருவேன். குட்டி பாப்பா இருக்கும்போது என்னை வந்து 2 வயசு 3 வயசு இருக்கும்போது பால்வாடி சேர்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை எனக்கு. அக்காவும் அம்மாவும் வந்து சொல்லுவாங்க, அப்போ வந்து கேட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் யார் யார் பால்வாடி போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.